நமஸ்காரம் நமஸ்காரம். മോനെ, അച്ഛൻ നിന്നിടത്തിൽ കാര്യം ഒന്ന് പറയും. പക്ഷേ അമ്മയ്ക്ക് തെരിയണ്ട. சிறு பிராயம் முதல் அച്ഛனுக்கு ஒரு லட்சியம் உண்டு. പക്ഷേ ആ ലക്ഷ്യം நிறைவேறில்ல. മോനെ, நீ அந்த லட்சியத்தை நிறைவேற்றி வைக்க. நான் டாக்டர் ஆகணுமாப்பா? டாக்டரோ என்ஜினியரோ സയന്റിസ്റ്റോ അത് നിന്റെ ഇഷ്ടം. എനിക്ക് വേറൊരു ഉയർന്ന ലക്ഷ്യമുണ്ട്. ഇറந்த പിന്നേ സ്വർഗമുണ്ടെന്ന് പറയുന്നവൻ ഭ്രാന്തൻ. ഈ ലോകത്തിലേயே സ്വർഗമുണ്ട്. അതും கூப்பிடு தூரத்திலுள்ள சொர்க்கம் கேரளா. ஆ தேசம் கடவுளின் தேசம். ஆ தேசத்தில் பிறந்திருக்கிற ஸ்திரீமார்கள் தேவகுமாரிகள். பூலோக ரம்பா, ஊர்வசி, மேனகா. நோக்கடா. எந்த மாதிரி இவெல்லாம் பெரிய மனுஷன். അടിപൊളിയായിട്ടുണ്ടോ? ആ ദേവകുമാരികൾ കൈപ്പിടിച്ച് ഞാൻ ദേവകുമാരനായിരിക്കണം, നീ ദേവകുമാരൻ മോനായിരിക്കണം. ജസ്റ്റ് മിസ്. എനിക്ക് കിട്ടാതെ ആ ദേവകുമാര വരം നിനക്ക് കിട്ടിയേ ആകണം. ആ അന്തസ്ത് കിട്ടണമെങ്കിൽ അതിരൂപസുന്ദരിയായ ഒരു കേരളത്തിൽ പെൺകുട്ടിയെ നീ വിവാഹം ചെയ്യണം. എടാ ഉണ്ണി, കേരള പെണ്ണത്താൻ വിവാഹം പെണ്ണെന്ന് അച്ഛனுக்கு சத்தியம் பண்ணடா. அவனை விடுறா, அவன் கிடக்குறான். தம்பி சத்தியம் வாங்கி தோழி முடிச்சான போய் சொல்றான் பாஸ். அவங்க அப்பாவுக்கு கேரளா போனவன் லவ் ஃபெயிலியரான். அதனால புள்ளைய போய் கடுப்பாதுறான் பாஸ். குன்னா வண்டி நிறுத்து. சடையா கீழே இறக்குடா. ஏன் பாஸ்? எடுற வண்டிய. பாஸ் பாஸ் என்ன விட்டுட்டு போறாங்க பாஸ். போதையில இருக்கேன் பாஸ். பாஸ் கதை சொல்லும் போது குறுக்கே பேசினா எனக்கும் பிடிக்காது, ஆடியன்ஸுக்கும் பிடிக்காது. ஏய், இவன் அப்ப மாதிரி கொள்ள பேர் இருக்காங்கடா. ஏமாந்தவங்க ஏமாற்றத்தை தாங்க முடியாம இப்படித்தான் கிறுக்குத்தனமா பண்ணுவாங்க. தன்னால முடியாதத தன் பிள்ளைகளை வச்சு அவங்க லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப அப்பா மாதிரி இருக்காங்க. அது மாதிரிதான் இதே அப்பன்னு நீ சொல்றா. ஆரம்பத்தில் எங்கள் அப்பாவை மாற்ற எங்கள் அம்மா எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, அது முடியல. ஆனால் என் கல்யாண விஷயத்தில் எங்கள் அம்மா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. கல்யாண மாலையில் கிருஷ்ணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு அம்மா வசந்தி நீங்கள் வந்திருக்கிறீங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். என் பையன் பேரு கிருஷ்ணன். சரிம்மா. ஃபேஷன் டிசைனரா இருக்கான். ஓஹோ. கை நிறைய சம்பாதிக்கிறான். வெரி குட். அவனுக்கு தான் இப்ப நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் சார். நல்லதுமா. மருமகள் எப்படி வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? தமிழ் கலாச்சாரம் தெரிஞ்ச, தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கிற ஒரு அழகான தமிழ் பொண்ணு வேணும் சார். பையன் ஃபேஷன் டிசைனரா இருக்கிறாருன்னு சொல்றீங்க. பொண்ணு என்ன படிச்சிருக்கணும், என்ன வேலையில இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? எனக்கு மருமகளா வரப்போறவளுக்கு தமிழ் பொண்ணுன்னு ஒரு தகுதி மட்டும் இருந்தா போதும் சார். மத்தபடி வேற எதுவுமே வேண்டாம் சார். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு அழகான தமிழ்நாட்டு பெண் உங்களுக்கு நாட்டு பெண்ணா, அதாவது மருமகளா உடனடியா வந்து அமைவாங்க. இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். டேய் கிருஷ்ணா, எவ்வளவு நேரடா குளிப்ப? சீக்கிரம் வாடா, ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆக போகுது. சீக்கிரம் வா, ஓடியா ஓடியா. வணக்கம். வணக்கம். கல்யாண மாலையில உன்னி கிருஷ்ணன் இவர் அறிமுகப்படுத்துறதுக்கு அப்பா தமிழ்மணி நீங்க வந்து. இந்த மனுஷன் எனக்கு முன்னால எப்ப போய் கொடுத்தாரு? நமஸ்காரம். அப்பா பாவி மனுஷன். அடிபொலியாய். இதுக்குதான் கூப்பிட்டியாமா? உங்களுக்கு மருமகள் எப்படி வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? எனக்கு பூர்வீக குடியாகி கேரளத்தில் ஜீவிக்கும் ஒரு சுந்தரியாய பெண்குட்டி தான் மருமகளா வரணும். சார், ஒரு சந்தேகம். நீங்க தமிழ்நாட்டுக்காரர், மலையாளத்துல பேசுறீங்க, கேரள பொண்ணும் மருமகளா வரணும்னு கேக்குறீங்க.
ஏதாவது விசேஷமான காரணம் உண்டா? நான் தெரிஞ்சுக்கலாமா? அது கேரளா நம்மோட அடுத்த தேசம். தேசத்தோடையும் தேசத்து புள்ளிகளோடையும் ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தெങ്കിൽ நல்ல விஷயம் தானே. அதனால நம்ம கேரள பொண்ணையே மருமகளாக்குனா ஒரு புதிய சமஸ்காரம். நமஸ்காரம்னா ஏற்கனவே சொல்லிட்டீங்க. சமஸ்காரம்னா அதல்ல. சமஸ்காரம் எங்கில் கலாச்சாரம், அதாவது கல்ச்சர். கேரள நாட்டு பெண்குட்டி தமிழ்நாட்டுக்கு மருமகளா வந்தெங்கில் அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமா, கேரளாவுக்கு ஒரு பெருமா. என்னாலும் நீங்க எப்போதும் பறையிற விஷயத்த இப்ப பறைய காணோம். அது எந்தானே? ஈயாளு ஆசைப்பட்டபடி சுந்தரமாய கேரளத்து பெண்குட்டி உங்களுக்கு மருமகளா வரணும்னு வாழ்த்துறோம். அப்படியே முடியல. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். நமஸ்காரம். வீட்டுல பொண்ணு ஏதா இருக்காமா? இருக்கு. ஆமா, வயசு என்ன இருக்கும்? ஒரு 80-85 வயசு இருக்கும். வாடா. நமக்கு இஷ்டம் இது. போட்டோல பார்த்ததை விட ஜம்முன்னு இருக்காப்ல. அவசரமா இருப்பாரு நினைச்சேன். கொஞ்சம் குட்டையா இருக்காப்ல. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாப்பா. பொண்ண வர சொல்லு. என்னது? மீன்குடி. என்னம்மா அது? இருடா. What a girl. அழகு பாருடா. உங்க அப்பா கேரளா பொண்ணுங்க தான் அழகுன்னு சொல்றாரு. இந்த அழகுக்கு ஈடு வருமாடா? ஏண்டா உனக்கு அவங்க அம்மா தான் அழகான பொண்ணா பாத்துருக்காங்கல்ல. கேரளா உனக்கு நொற்ற வேலை. கரெக்ட் பாஸ். அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. டிரைவர் கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுப்பா. அவதான்டா மீன் கொடி. அடிக்கிறாப்பா. எப்படி பாத்தியா? என்ன மாதிரி தைரியமான பொண்ணு. பாரு உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பாத்திருக்கேன் பத்தியா அம்மா? எவ்வளவு தைரியமான பொண்ணு பாரு. என்ன மாதிரியே தைரியமா இருக்கா பாரு. பாரு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கான்ஸ்டபிள்ஸ் இவங்க 2 பேரும் ஜீப்ல ஏத்தி ஸ்டேஷன் கொண்டு போங்க. ஏண்டா என்னடா இது சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு? என் வேலையே இப்படிதாம்மா. திடீர்னு கூப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். அதுவும் பெங்களூர்ல. ஏண்டா என்னம்மா? அந்த மீன் கொடி வீட்டுல எந்த சம்சாரிக்கணும் அம்மையும் போனும்? ஓ அந்த பெங்களூர் மெட்ரோ. உனக்கு எப்படிப்பா தெரியும்? போன முதல்ல அட்டன் செஞ்சதே யானாக்கும். நீ பெங்களூர் போக வேண்டாம். ஏன்பா? மோனே உன்னிடத்தில் யான் தனியாயிட்டு சம்சாரிக்கணும். எதுவா இருந்தாலும் இங்கே பேசுங்க. எனக்கு எந்த பயம்? அந்த கல்யாண மாலை ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஏகப்பட்ட போன் கால் ஆக்கும். 100 கேரள பெண்குட்டிகள். அச்சன் அதில் 30 செலக்ட் செய்து. எப்பவா வராங்க? 2 நாளில் பெண்குட்டிகள் அடுத்தடுத்து வரும். அதில் பெஸ்ட் ஆயிட்டு நீ ஒன்ன செலக்ட் செய்யணும். டேய் உத்தியோகம் தான் புருஷ லட்சணம். அப்புறம் தான் மத்ததெல்லாம். முதல்ல நீ பெங்களூர் கிளம்புறதுக்கு வழிய பாரு. கிளம்பு. ஏய் அப்ப அந்த பெண்குட்டிகளை யான் எந்த செய்யும்? அதுல ஒண்ணு நல்லதா செலக்ட் பண்ணி நீங்களே கல்யாணம் பண்ணிக்க.
டேய் நீ சீக்கிரமா ஊருக்கு கிளம்புறதுக்கு வழியா பாரு. போய்க்கோடா. நீ திரும்பி வர்றப்ப உனக்கு ஒரு கொச்சமே ரெடி பண்ணி வைக்கும். போகட்டும் விடுறா. அவரோட லெவல் என்னன்னு எனக்கு தானே தெரியும். விடு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.